இன்று தினமலை செய்தியில் கேரளா ஐயப்பன் கோவிலில் தங்கம் மாயமான நிலை. கோவிலின் புனித தன்மையை இடதுசாரி அரசு கெடுத்துவிட்டது என பிரதமர் மோடி திருவனந்தபுரத்தில் பேசியுள்ளார். கர்நாடகாவில் பைக் டாக்ஸி சேவைக்கு பச்சை கொடி தடையை நீக்க அனுமதி அளித்தது உயர்நீதிமன்றம். அசுத்தமான குடிநீரை பருகியதால் மத்திய பிரதேசத்தில் மீண்டும் 22 பேர் பாதிப்பு. இதற்கு முன்னரே 25 பேர் பலியாகி உள்ளனர். வங்கி காப்பீடு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு மத்திய அரசு ஒப்புதல். இன்று முதல் டபுள் டெக்கர் பஸ் சேவை கட்டணம் ஆட்டோவை விட காஸ்ட்லி தனியார் வசமாகி உள்ளதால் இந்த நிலைமையா? ஆவடி அடுத்த திருநின்ற ஊரில் ஏற்கனவே திருமணமான பெண் கணவரை பிரிந்து ஏற்கனவே திருமணமான ஆண் மனைவியை பிரிந்து இருக்கும்போது இருவரும் சேர்ந்து லிவிங் டுகெதர் என்ற நிலையில் வாழ்ந்த நிலையில் அந்த பெண் பல ஆண்களுடன் தொடர்பால் ஆத்திரத்தில் அந்த பெண்ணை கழுத்தில் வெட்டு. இதனால் அவனை போலீசார் பிடித்து சிறையில் அடைத்தனர். மதுரவாயில் மேம்பாலத்தில் விபத்துக்குள்ளானது. கார் 30 அடி உயரத்தில் இருந்து சாலையில் விழுந்து நொறுங்கியதால் வாலிபர் படுகாயம். வணக்கம்.